ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அக்கா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க மோரில் கத்திரிக்காய் போட்டு சமைக்கிறது நல்லாயிருக்கும், நான் செய்யட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. கத்திரிக்காய் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அரிக்கும், அதனால் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் இருக்குங்கள்ல, அது வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் அக்காவோட ஹஸ்பண்டு மோர் கூட வெண்டைக்காய் சேர்த்து எப்படி குழம்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதை விட இங்கே கிளைமேட் கொஞ்சம் பாருங்கள். நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்களாமா. இங்கே காலையிலேருந்து பயங்கரமாக வேர்க்குது. எழுந்திரிச்சதுலேருந்தே ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். நிறைய பேர் கேட்குறீங்க, அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னா குண்டாயிடுறீங்க, மாமியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒல்லியாயிடுறீங்கன்னு. அம்மா வீட்டில் எப்போதுமே பொண்ணுங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மாமியார் வீட்டில் அப்படி இல்லை. அதை விட பாருங்கள், இப்படியெல்லாம் காலையிலேருந்து வேர்த்தா எப்படி நல்லா வேர்த்துது அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே நல்லா வேர்க்கும். அதனாலேயே என்னவோ ஒல்லி ஆகிடுறேன். இங்கே கொஞ்சம் கிளைமேட் பாருங்களேன், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்மையாக பனிமூட்டமாக இருந்தது. இன்னும் அந்த சைட்லாம் பார்த்தா தெரியும், சரியாக தெரியவே இல்லை. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்களாம். பார்க்கலாம். ஏதோ இப்போ தான் தரையெல்லாம் காஞ்சி போய் நல்லா இருக்கு. அது மழை கெடுத்துரும். இன்னி டைம் இப்போ 6:38 ஆகுது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் தான் சாப்பாடு வடிக்கணும். நெக்ஸ்ட் மோர் கூட எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம குழம்புக்கு எவ்வளோ வெண்டைக்காய் சேர்க்குறோமோ அதை தனியாக எடுத்துட்டு கழுவிட்டு 2 நீட்டமாக நறுக்க சொல்லியிருந்தாங்க. நறுக்கிட்டேன். இப்போ உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து கிளற போகிறாங்க. வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல எப்போதுமே எண்ணெயில் வதக்கிடுவோம்ல, அந்த மாதிரி வதக்க போகிறாங்க. அதனால் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து பெரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பெரட்டி முடிச்சாச்சு. அக்கா அவங்களோட வீட்டில் இருந்து வரும்போதே வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க தெரியுங்களா, தயிர் அது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த குழம்புக்கு மசாலா எப்போதுமே சேர்க்குற மாதிரி தான். பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதில் அம்மியை கழுவிட்டு அந்த மசாலா தண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு வரோம்ல, அந்த தண்ணியில் அவங்க கொண்டுட்டு வந்திருந்த மோர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெண்டைக்காவை சேர்த்துருக்காங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அண்ணா ஒரு 6 மந்த்தோ என்னவோ ஆந்திராவில் ஒர்க் பண்ணாங்க. சும்மா கட்டட வேலைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி லெமன் ரைஸ் சாப்பிட்ருக்காங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்லி தோசைலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. புளி சாதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்ததான். இங்கேயும் மோர் வச்சு குழம்பு செய்யலாம். ஆனால் அண்ணா சொன்னாங்க, இது ஆந்திராவில் ஒரு நாள் சாப்பிடும்போது சமைச்சவங்க கிட்ட எப்படி செய்கிறதுன்னு கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் மசாலா மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி வேறு வேறு பவுட்ரு இங்கே கிடைக்கல. அதனால் நம்ம ஒடிசாவில் கிடைக்கிற மசாலா சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நம்ம வீட்டுக்கு முந்தினத்தே வந்துட்டாங்க. வீட்டில் செஞ்ச தயிர் கெட்டே போகாதுன்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டிலில் தான் கொண்டுட்டு வந்தாங்க. அதை அண்ணா சொன்னாங்க, புளிப்பாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க சொல்லி, பார்த்துட்டு புளிப்பாக இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அண்ணா சொன்னாங்க லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குழம்புல சேர்க்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க. வெண்டைக்காவெல்லாம் நல்லா வதக்கிட்டாங்க. இனி இதை மாற்றிட்டு எப்படி குழம்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வதக்குனதுக்கப்புறம் அதே கடாயில் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இது அண்ணா சமைக்கிற சமையலுங்கும்போது ஒரு 1-2 மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இதே நான் வெண்டைக்காய் வதக்கியிருந்தேன் அப்படின்னா உடனே நான் வாஷ் பண்ணியிருப்பேன். நான் அண்ணா கிட்ட சொன்னேன், இருந்தும் பரவாயில்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துருக்காங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எப்போதும் போல் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்குறாங்க. இங்கே தனியாக கறி பவுடர்னு ஒரு பவுடர் இருக்கும். அது அண்ணா சமைக்கும்போது கேட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி லோக்கலில் கிடைக்காது, வெளியே கிடைக்கலாம். பெரிய பெரிய ஸ்டோரில் கிடைக்கலாம். இங்கே கிடைக்கலன்னொடனே வெறும் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து அரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் தனியாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன்னு சொன்னாங்க. மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க.
நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ணா முக்கியமா குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, இந்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்தா தான் இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. எங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு கருவேப்பிலை ஸ்மெல்லு பிடிக்காது. ஆனா அப்பாலாம் சாப்பிட்டுருக்காங்க. அம்மாக்கு பிடிக்கும். ஆனா இவருக்கு பிடிக்காது. அதனால நாங்க பருப்பு குழம்புல கூட சேர்க்க மாட்டோம். ஆனா அக்கா வீட்ல வெறும் பருப்பு குழம்புக்கு, அப்புறம் மாங்காவெல்லாம் தனியா குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் சேர்ப்பாங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், தயிர்ல தண்ணி கலந்து வச்சிருக்காங்கல்ல, அத சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறாங்க. முன்னாடி தயிர்ல தண்ணி கலந்ததுக்கப்புறம் புளிக்கல அப்படிங்கிறனால லெமன் சேர்க்குறேன்னு சொன்னாங்கல்ல, அத இப்போ சேர்த்தாங்க. இப்போ நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காவ சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. அக்கா கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வெண்டைக்காவ நல்லா வதக்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு வைக்கிறது நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஆனால் அதில் மஞ்சள் பொடி சேர்க்கல. நான் அண்ணாக்கிட்ட நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டேன், சப்போஸ் உங்களுக்கு இந்த தயிர் பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்துடலாம், ப்ராப்பராக நல்லா செய்யலான்னு சொன்னேன். வேண்டாம் போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். நான் இந்த மாதிரி எங்களோட சைடெலாம் செய்வாங்க, ஆனால் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி மாதிரி கொதிஞ்சு வரும்போது தான் சொன்னாங்க தயிர் கம்மியாயிடுச்சுன்னு. கொஞ்சம் கெட்டியாக இருந்து சும்மா பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது அந்த குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக அண்ணன் செஞ்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு சாதம் இருக்குங்கள்ல, அதுதான் பொரிக்கணும். டைம் இப்போ ஒரு 11:00 இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 நாளாக நிறைய ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு. ஏன்னா நேற்று ஒரு நாள் நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் நடந்த இடத்துக்கு போயிருந்தோம். முந்தாநேற்று ஒரு நாள் போனோம். ஏன்னா அக்கா வந்திருந்தாங்களா, அதனால் அங்கே போயிருந்தோம். ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு. நேற்று என்னால் பிரியாணி செஞ்சனால ட்ரெஸ் வாஷ் பண்ண முடியல, வீட்டிலே குளிச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய ட்ரெஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு கம்மாயில் போய் குளிச்சுட்டு வரும்போதே செம்ம டயர்டில் இருந்தேன். இன்னும் பச்சை தண்ணி கூட படல, என்னால் சரியாக பேசக்கூட முடியல. ஓகே, நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன், வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு டெய்லியும் 10 அப்புறம் 11 அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்சர் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும், நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. என்னைக்காவது சப்போஸ் அம்மா பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா சமையல் பண்ணிவிட்டு அந்த 7:30 இல்லாட்டி 8 கரெக்டாக போய் குளிச்சுருவாங்க. அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் பாவம்னு நினச்சி கூட சரி நான் பாத்திரம் விளக்குறேன், வீட்டை கூட்டுறேன், நீ போய் குளிச்சுட்டு வான்னு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மருமகங்கும்போது எல்லாமே செஞ்சுட்டு தான் போகணும். என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேன். என் மேலே அக்கறைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். மார்னிங் சாப்பாடு சாதம், அதுக்கப்புறம் குழம்பு சாகுன்னு சொல்லவே இல்லை, கீரை பொரியல். இது அண்ணா செஞ்ச மோர் வெண்டைக்காய் குழம்பு. அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு செஞ்சோம். சப்போஸ் லன்ச் டைமில் பத்தலைன்னா அதனால தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். இப்போ நான் அண்ணா செஞ்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். லெமனும் சேர்த்துருந்தாங்கல்ல, கொஞ்சம் புளிப்பா மோர் ஸ்மெல்ல வெண்டைக்காய் குழம்பு உண்மையாகவே சூப்பராக இருக்கு. அண்ணா கொஞ்ச நாள் ஆந்திராவில் வேலை செஞ்சாங்க, அங்கே கற்றுக்கிட்டாங்களா இல்லை? இது ஒடியா ரெசிபி கிடையாது. ஒடியால இதை விட டிஃப்ரெண்ட்டாக கூட செய்யலாம். ஆனால் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டதா அக்கா சொன்னாங்க. நல்லாயிருக்கு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடித்தேன். உண்மையாகவே அண்ணா செஞ்ச அந்த மோர் வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருந்தது. இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறேன். அண்ணாவுக்கு இட்லி அப்புறம் தேங்காய் சட்னி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அக்காவுக்கு இட்லி கூட கொத்தமல்லி சட்னி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அக்காவோட வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய சிட்டி நீலகிரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டாங்களாம் இட்லி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி. கண்டிப்பாக ஒரு நாள் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது நம்ம வாங்கி கொடுக்கலாம். எடுங்க.
வாங்கி கொடுக்கலாம். அண்ணாவுக்குமே அதே மாதிரி இட்லி கூட தேங்காய் சட்னி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் எப்படியும் அண்ணாவும் அக்காவும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி ஆவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது பேக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க கிளம்புறாங்க அப்படின்னா எப்படி டே முடியும்னு கூட தெரியாது. என் ஹஸ்பண்ட் தர்பூசணி வாங்குறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது, ஆனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ், ரொம்ப வெயிலில் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள கிளப்பலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.